கோபி அருகே உள்ள பெரும்பள்ளம் அணை ஒரே நாள் மழைக்கு நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கோபி அருகே உள்ள சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதியான கெம்மநாயக்கம்பாளையம் என்ற இடத்தில் பெரும்பள்ளம் அணை அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 31 அடி உயரமுள்ள இந்த அணை பெரும்பாலான காலங்கள் வறண்ட நிலையிலே இருக்கும். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாகவே அந்த பெரும்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலான வனப்பகுதியில் தொடர் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து நேற்று காலை முதல் வரத் தொடங்கியது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் அணையின் நீர்மட்டம் 32 அடி உயரமும் நிரம்பி இன்று காலை அணையிலிருந்து உபரி நீர் 1000 கனஅடி வெளியேறி வருகிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள வழியோரங்களில் உள்ள தாசரிபாளையம், நரசாபுரம், கேஎன் பாளையம், டிஜி புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே நீர்வள ஆதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து அந்த பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பெரும்பள்ளம் அணையானது 13 ஆண்டுகளுக்கு முன்னர் நிரம்பிய நிலையில் இதுவரை வறண்டே இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு நாள் மழையிலேயே நிரம்பி இருப்பது இப்பகுதி விவசாயிகளிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த அணையை சுற்றியுள்ள சுமார் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் இதனால் பயன்பெறும் என்றும் 100க்கும் மேற்பட்ட கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் பயன்பெறும் எனவும் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். 13 ஆண்டுகளுக்கு பிறகு அணை நிரம்பியுள்ளது இப்பகுதி விவசாயிகளிடையும் பொதுமக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் அணை நிரம்பியதை பார்ப்பதற்காக சுற்றுப்பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் அணை நிரம்பி இருப்பதையும் அதிலிருந்து உபரி நீர் வெளியேற வருவதையும் ஆர்வமுடன் பார்த்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.